வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் முதற்கட்டமாக பரீட்சார்த்தமாக 9 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் 7ஆம் திகதியுடன் நிறைவுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த மாதம் 26ஆம் திகதி ஆரம்பமாகியிருந்த நிலையில் அவை நேற்றுடன் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 21ஆம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழியில் நீல நிற பையுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித இயல்பு தொகுதி தொடர்பான ஆய்வறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவனுக்கும் புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் செயற்பாட்டு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவுக்கு நீதிவான் ஏ ஆனந்தராஜாவினால் கட்டளை வழங்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். கடந்த சில வாரங்களாக கடன் சுமைக்குள் சிக்கியிருந்த காரணத்தாலேயே அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்று போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நா பிரேம்குமார் மேற்கொண்டார். மன்னார் நானாட்டன் நறுவிலிக்குள பகுதியில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் அந்த சிறுவனின் தந்தை, தாய் மற்றும் சகோதரி ஆகியோர் காயமடைந்துள்ளனர். நறுவிலிக்குளத்திலிருந்து நானாட்டான் நோக்கி தந்தை, தாய், மகன் மற்றும் மகள் என 4 பயணித்த மோட்டார் சைக்கிளும் நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்த பட்டாரக வாகனமுமே இவ்வாறு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 4 படுகாயமடைந்துள்ளனர். அவர்களில் 4 வயதேயான சிறுவன் உயிரிழந்துள்ளான். ஏனைய 3 தொடர்ந்தும் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் 27% சிறுவர்கள் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு வாரம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட மருத்துவ நிபுணர் பிரசீலா சமரவீர தெரிவிக்கையில், தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் போது நாடளாவிய ரீதியில் உள்ள சுமார் 226 பாடசாலைகள் நுளம்பு மற்றும் நுளம்பு குடம்பிகள் பெருக்கும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 35,495 பகுதிகள் நுளம்புகள் பல்கி பெருக்கக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளர்களில் 27% சிறுவர்களாவார் என்றார். இந்தியாவில் செயற்கைக்கோள் வழியாக இணைய சேவை வழங்குவதற்கு ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் இந்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முதற்கட்ட அனுமதி வழங்கிய நிலையில் விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பான இன்ஸ்பேஸ் தற்போது 5 வருடங்களுக்கான அனுமதியை வழங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் 600 ஜிகாபைட்ஸ் செயற்றிறனை வழங்கும் திறன் கொண்ட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் வழி இணைய சேவையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் ஸ்டார்லிங்க் சேவை பெறுவதற்கு வாடிக்கையாளர்கள் மாதம் சுமார் 3000 ரூபாய் முதல் 4200 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த நேரிடும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. சேவை பயன்பாட்டுக்கு தேவையான உபகரணங்களின் விலை சுமார் 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழிலதிபரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் செயற்கைக்கோள் அடிப்படையில் பல நாடுகளுக்கு இந்த இணைய சேவை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காசா மீதான இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வந்த ஐக்கிய நாடுகள் அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பெனிஸிற்கு எதிராக அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கர்கள் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக ICC முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் விதத்தில் செயற்பட்டமைக்காக பிரான்சிஸ்காவிற்கு எதிராக தடைகளை விதிப்பதற்காக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐநா அறிக்கையாளராக செயற்படுவதற்கு பிரான்சிஸ்கா பொருத்தமற்றவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் தேடப்படும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தங்களது வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கு ஏனென இத்தாலி, கிரேக்கம், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தெளிவுபடுத்த வேண்டும் என
ஐநாவின் பாலஸ்தீனத்திற்கான விசேட அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்பனீஸ் நேற்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஐசிசி தேடும் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு தங்கள் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கும் பாதுகாப்பாக பயணிப்பதற்கும் இத்தாலி, பிரான்ஸ், கிரேக்கம் ஆகிய நாடுகள் அனுமதி அளித்தது ஏன் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ள அவர், நெதன்யாகுவை கைது செய்ய வேண்டிய கடப்பாடை இந்த நாடுகள் கொண்டுள்ளன என தெரிவித்திருந்தார். மேலும் சர்வதேச சட்ட ஒழுங்கை மீறும் ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் அதனை பலவீனப்படுத்தும் அவர்களுக்கும் அனைவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை பிரான்ஸ், கிரேக்கம், இத்தாலி மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியேற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தெடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 154 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் பர்வேஸ் ஹொசைன் எமோன் அதிகபட்சமாக 38 ஓட்டங்களையும், முகமது நைம் ஆட்டமிழக்காது 32 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார். 155 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 19 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ஓட்டங்களை பெற்று வெற்றியேற்றது. அணி சார்பில் பெத்தும் நிசங்க 42 ஓட்டங்களையும், குசல் பெரேரா 24 ஓட்டங்களையும், குசல் மெண்டிஸ் 73 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.